எப்ப நீங்க இதுதான் அப்படின்னு ஒரு அறிவுக்கு கற்பிச்சிட்டோமோ அது அந்த பார்வையில தான் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடும். அதையே அதுவா நம்ம பார்க்கறத விட்டுருவோம். மனசு வந்து உள்ள இருக்கும் பொழுது இந்த பிரம்மத்தை உணர்கிறது, வெளியில இருக்கும் போது பிரபஞ்சத்தை உணர்கிறது. இந்த பிரபஞ்சத்தை உணரும் பொழுது அந்த பேதமானது வெளிப்படுது. ராமர் வந்து கேள்வி கேட்கிறாரு, சொப்பனம் அதாவது ட்ரீம்ஸ் வந்து எப்படி உண்டாகுது, அதுக்கு எனக்கு விளக்கம் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவரு கேட்கிறாரு. அதுக்கு வசிஷ்டர் வந்து சொல்றாரு, இப்போ நம்ம வந்து சிக்மண்ட் ஃப்ராய்டு சைக்காலஜி படிச்சவங்களுக்கு இதை பத்தி நல்லா தெரிஞ்சுப்போம். சிக்மண்ட் ஃப்ராய்டு என்ன சொல்றாரோ அதேதான் இதுன்னு சொல்றாரு. என்ன அப்படின்னா, கனவுகள் ஏற்படுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு நாள்ல என்னென்னலாம் நினைக்கிறோம், நம்ம மனதுல என்னென்ன எண்ணங்கள் வந்து உதிக்குது, எண்ணம் மட்டும் இல்லாம நம்மளோட எதையெல்லாம் பார்க்கிறோம், எதையெல்லாம் பேசுறோம், அதாவது நம்மளுடைய இந்திரியங்கள் மூலமாக எதையெல்லாம் நம்ம உணர்றோமோ அது எல்லாம் நம்ம சப்கான்சியஸ் மைண்ட்ல போய் நம்மளுடைய ஆழ் மனதுக்குள்ள போய் அது வந்து பதிவாகி அது வந்து என்னவா வெளிப்படுது அப்படின்னா நமக்கு கனவா வந்து வெளிப்படுது. அதனால அதுக்கு எந்த விதமான முக்கியத்துவமும் கிடையாது. இதுதான் நம்மளுடைய சொப்பனம் வர்றதுக்கான காரணம் அப்படின்னு அவரு சொல்றாரு. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த சிக்மண்ட் ஃப்ராய்டு பத்தி படிச்சவங்க எல்லாத்துக்குமே தெரியும். அதேதான் அவரும் சொல்றாரு. என்ன ட்ரீம் அனாலிசிஸ் பத்தி பார்க்கும்போது அதேதான் சொல்றாரு, அதை சொல்றாரு. இப்போ அந்த கதையை திருப்பி தொடர்றாங்க. நம்ம அந்த விதுரன் பத்மன் இத பத்தி நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லைங்களா? அந்த கதையோடைய தொடக்கம் இப்ப இருக்கு. என்ன கதையோட தொடக்கம் என்ன? விதுரன் வந்து இறந்துடுறான். அந்த விதுரன் வந்து இறந்த உடனேவே அங்க இருக்கக்கூடிய லீலாவதியும் இறந்து போயிடுறாங்க. இப்ப வந்து அவங்க வந்து வேண்டிக்கிறாங்க சரஸ்வதி தேவி கிட்ட, திரும்பியும் வந்து அவங்க வந்து பழைய நிலைமைக்கு பத்மனாவும் லீலாவதியாவும் பழைய அரண்மனைக்கே போய் வாழணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து லீலாவதி கிட்ட கேக்குறாங்க. அதன்படியே வந்து என்ன ஆகுது அப்படிங்கும் போது விதுரன் வந்து அங்க இறந்துடுறாரு. அதாவது அவங்க நடக்கிற அந்த யுத்தத்துல இறந்துடுறாரு. அதை பார்த்த மனைவியான லீலாவதியும் இறந்து போயிடுறாங்க. இப்போ இவங்க ஆன்மா அப்படிங்கிறது டிராவல் ஆகி வருது. இது கூடவே யார் வர்றாங்க அப்படின்னா ஞான லீலாவும் சரஸ்வதி தேவியும் கூடவே வர்றாங்க. அப்ப வந்து கூடவே வரும்பொழுது இவங்க பாக்குறாங்க, பார்த்துட்டு நிக்கிறாங்க. இப்ப என்ன ஆகுதுன்னா இந்த விதுரனுடைய ஆன்மாவானது என்ன ஆகுது அப்படின்னா பத்மனுடைய உடல் வந்து இன்னமும் வந்து எரிக்காம அவங்க அப்படியே பாதுகாத்து வச்சிருக்காங்க. அதை பாதுகாத்து தான் வச்சிருக்காங்க. யார் வச்சிருக்காங்கன்னா லீலாவதி வச்சிருந்திருக்காங்க. அப்போ அவங்களுடைய மூக்கின் துவாரம் வழியாக அந்த ஆன்மாவானது புகுந்து பாக்குறாங்க. அப்ப அந்த ஞான லீலா வந்து சரஸ்வதி தேவி கிட்ட கேக்குறாங்க. இப்போ இது எல்லாம் நடந்தது இல்ல, அதாவது இப்போ வந்து பத்மன் இறந்து போறாரு. இறந்து போனதுக்கு அப்புறம் வந்து அந்த ஞான லீலா வந்து கொஞ்ச நாள் கழிச்சு வந்து இவங்க வந்து என்ன ஆகுறாங்க, ஒரே சமாதி நிலைக்கு போனதுக்கு அப்புறம் சூஷ்ம நிலையா வந்து தன் கணவரை வந்து பார்க்க போறாங்க. இதெல்லாம் நடந்து முடிச்சு கடைசியில இந்த பத்மன் வந்து அந்த விதுரனா இருக்கிறாரு இல்லைங்களா? காலகட்டம் எவ்வளவு ஆச்சு அப்படின்னு கேக்குறாங்க. இந்த காலகட்டம் எதுக்குள்ள நடந்திருக்கு அப்படின்னு கேட்கும்போது 1 மாத காலம் தான் ஆயிருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இதுல என்ன சுவாரஸ்யமான விஷயம் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, இந்த லீலாவதி வந்து அப்படியே சமாதி நிலையில இருக்கும் போதுதான் சூஷ்ம நிலையில சரஸ்வதி தேவி கூட போறாங்க. அங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் பார்க்கும்போது இவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு முடிவெடுத்து அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா அங்க இருக்கக்கூடிய லீலாவதிய அவங்க வந்து எரிச்சிடுறாங்க. எரிச்சு எல்லா ஈம கடன்களும் செஞ்சு முடிச்சிடுறாங்க. செஞ்சு முடிச்சிருத இவங்க சரஸ்வதி தேவி அதை சொல்றாங்க. இப்போ விதனுடைய ஆன்மா வந்து பத்மனுடைய உடலுக்குள்ள போயிருச்சு. போனதுக்கு அப்புறமா இவங்க வந்து போய் அங்க முன்னாடி நிக்கிறாங்க. அப்பவே என்ன ஆகுதுன்னா இங்க 2 லீலாவதியா வர்றாங்க. என்ன அப்படின்னா ஞான லீலான்னு ஒருத்தங்க இருக்காங்க. ஆல்ரெடி அங்க ஒரு லீலா இருக்கிறாங்க. அதாவது விதுரனுடைய உலகத்துல அவங்களோட மனைவி லீலா இருந்தாங்க. அந்த லீலாவும் இப்ப பத்மனோட வாழணும்னு சொல்லி அவங்க வந்து சரஸ்வதி தேவி கிட்ட வரம் வாங்கியிருக்காங்க. இப்ப அதனால அங்க ஒரு லீலா, அதாவது தூங்கிக்கிட்டு இருந்தவங்க கண் விழிச்ச மாதிரி எந்திரிச்சு வர்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. எந்திரிச்சு வர்றாங்க, அதையும் பாக்குறாங்க. அந்த லீலா வந்து இந்த லீலா ஞான லீலாவையும் சரஸ்வதி தேவியும் பார்த்து வணங்கி நிக்கிறாங்க. அப்ப நீ என்னாச்சு, எப்படி இங்க வந்த அப்படின்னு கேட்கும்போது அந்த லீலாவதி என்ன சொல்றாங்க அப்படின்னா, பல இடங்களை தாண்டி நான் இங்க வந்தேன். அதாவது பல விதமான உலகங்கள் எல்லாம் தாண்டி நான் இந்த இடத்துக்கு வந்துட்டேன். இதெல்லாம் நடந்ததுன்னு அவங்க சொல்றாங்க. பத்மன் வந்து அப்படியே தூங்கி எந்திரிச்ச மாதிரி அவரும் எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சோம்னா இந்த ஞான லீலாவையும் சரஸ்வதி தேவியும் பார்த்து வணங்குறாரு. இவங்க 2 பேரும் என்ன நடந்ததுங்கிறது முதல்ல இருந்து என்ன நடந்ததுன்னு சொல்லி ரீவைண்ட் பண்ணி மொத்தத்தையும் சொல்றாங்க. என்ன நடந்தது, ஏன் நீங்க வந்து இப்ப எழுந்தீங்க அப்படின்னு சொல்லி எல்லா கதையும் இப்போ சொல்றாங்க. சொல்லி முடிச்சோன்னே சரஸ்வதி தேவி சொல்றாங்க ஞான லீலா கிட்ட,
என்னதான் வந்து நீ என்னுடனே இருந்து சூக்ஷ்ம நிலையில என்னுடன் இருந்தாலும் கூட, உனக்கு ஞானம் பெற்றாலும் கூட, நீ இந்த பிறவியில திரும்பியும் போய் பத்மனுடன் இருக்கணும். ஏன் அப்படின்னா உனக்கு வந்து இன்னும் அந்த வாசனை விட்டு போகல. நீ லீலாவா இருந்தப்போ இருந்த அந்த வாசனை வந்து உன்னை விட்டு போகல. ஆனா நீ ஞானம் அடைந்தாலும் கூட லீலாவா நீ திரும்பியும் அந்த வாழ்க்கையை, பழைய வாழ்க்கையை வாழணும். எப்படி ஒரு வாழ்க்கையை நீ வாழுவேன்னா, ஞானம் அடைந்தனால எந்த விதமான ஈடுபாடும் இல்லாத ஒரு ஞான நிலை நீ வாழ்வ. இந்த பிறவை முடியும் போது நீ உன்னுடைய முக்தி நிலையை அடைவ அப்படின்னு சொல்றாங்க. இப்போ பத்மன் 2 லீலா இருக்காங்க. ஒண்ணு வந்து அந்த விதுரனோட இருந்த மனைவி, அதே லீலா தான் இந்த லீலா அங்க வந்துடுறாங்க. அதே மாதிரி இந்த லீலாவும் வர்றாங்க. 2 லீலாவும் பத்மனும் இருக்காங்க. இவங்க 3 பேரும் வணங்குறாங்க. இவங்க ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்றாங்க. இந்த வாழ்க்கையை பத்தியான புரிதலோட வாழ்றாங்க. கடைசியில ஜீவன் முக்தர்களாக ஆகி, அதுக்கப்புறம் விவேக முக்தர்களாகவும் ஆகி, அந்த பிறவிக அவங்க முக்தி அடைறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆல்ரெடி நம்ம விவேக முக்தர் அப்படிங்கிறதுக்கான அர்த்தத்தை நம்ம பார்த்தோம். அதாவது ஜீவன் முக்தர் அப்படிங்கிறது முக்தி நிலையில இருக்கக்கூடிய ஒரு ஞானி. அந்த நிலையில வந்து இருக்கிறது வந்து முதல் படிக்கல் சொல்லலாம். இப்ப அந்த நிலையை தாண்டி இருக்கிறவங்க யாருன்னா விவேக முக்தர். விவேக முக்தர் அப்படிங்கிறது ஒவ்வொரு அணுவுலையுமே செஞ்சிருச்சிருப்பாங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே பிரம்மம் தான். இந்த பிரம்மம்ங்கிறது எல்லா அணுவுலையும் நிறைஞ்சிருக்கு. இந்த எல்லா இடத்துலயும் அந்த பிரம்மமான நிறைஞ்சிருக்கும் போது யார் ஒருத்தவங்க வந்து அடுத்த நிலைக்கு போவாங்கன்னா, அந்த எல்லா அணுக்களையுமே அவங்க பிரவேசிச்சிருப்பாங்க. அந்த நிலையில இருக்கக்கூடியவங்க தான் விவேக முக்தர்கள். அந்த நிலையை அவங்க அடையிறாங்க. இப்போ இந்த கதையை ஒழுங்கா கரெக்டா படிச்சு தெரிஞ்சுக்கிறவங்க அவங்க வாழ்க்கையை ஒழுங்கா வாழ்ந்து கண்டிப்பா முக்தி பெறுவாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இந்த கதையின் மூலமாக என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவா அடிப்படையா பார்க்கும்பொழுது காலம் நேரம் அப்படிங்கிறது ஒண்ணும் இல்ல அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. இன்னொன்னு என்ன அப்படின்னா, தன் எண்ணம் எப்படியோ அதன் போலதான் வாழ்க்கை அப்படிங்கிறது தான் இதோட. அதாவது பத்மனுடைய நினைப்புல வந்தவர் தான் இந்த விதுரன். அதே மாதிரி பத்மனுடைய நினைப்புல இந்த லீலா அப்படிங்கறது தன் மனைவி அப்படிங்கறத அவர் நினைச்சிட்டே இருந்தங்காட்டி, அதே மனைவி விதுரனுக்கும் லீலாவா திரும்பவும் அவங்களுக்கு இருந்தாங்க. அது மட்டும் இல்ல, பத்மனுடைய நினைப்புல அவங்களுக்கு இருக்கக்கூடிய, அதாவது மந்திரிகள் மீறி இருக்கக்கூடிய வேலையாட்களுடைய நினைவுகள் அவரோட மனசுல பதிஞ்சிருந்தங்காட்டி, அதே வேலையாட்கள் அதே மாதிரி சூழ்நிலையில தான் விதுரனும் இருந்தாரு. இப்ப இந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள் என்ன ஏற்படுதுன்னா, இது யார் இங்க வந்து சிருஷ்டிகர்த்தாவா இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, சிருஷ்டி அப்படின்னா யாரு? நம்ம பிரம்மான்னு சொல்றோம். அந்த பிரம்மா வந்து சிருஷ்டி பண்ணல. யார் அந்த சிருஷ்டி பண்ணிக்கிறா? அடுத்தடுத்த ஜென்மங்களை யார் உருவாக்கிக்கிறா? நம்மளுடைய எண்ணங்கள் தான் உருவாக்கிக்குது. நம்ம எண்ணங்கள் தான் இதுக்கான காரணமா இருக்கு. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுவாவே நம்ம ஆகுறோம். ஒரு நினைப்பு அப்படிங்கிறது பல பிறவிகளுக்கு காரணமா அமையுது அப்படிங்கறது தெளிவா புரியுது. இது தெளிவா புரிஞ்சு இருக்கக்கூடிய ஒரு மனுஷனானவன் என்ன பண்ணுவான்? தன் எண்ணம் தான் இதுக்கு காரணம்ங்கிற விழிப்புணர்வோட வாழும் பொழுது அந்த நினைப்பே அவங்களுக்கு வந்து அவங்களுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய ஒவ்வொரு சூழ்நிலையும் அவங்க அவேர்னஸோட, அவங்க அதாவது விழிப்புணர்வோட ஒவ்வொரு விஷயத்தையும் அணுகும் போது அவங்க ஜீவன் முக்தர்களா ஆவாங்க அப்படின்னு தான் இதுல சொல்றாங்க. இப்ப இதை அடுத்து கண்டினியூ ஆகுது. ராமர் திருப்பியும் கேள்வி கேட்கிறாரு. என்ன கேள்வி கேட்கிறாரு? நீங்க இதெல்லாம் சொல்றீங்க, பத்மன் இருந்தாருங்கிறீங்க, அதுக்கு முன்னாடி வசிஷ்டர் அவருடைய நினைப்புல வந்ததான் வந்து இந்த பத்மன் சொல்றீங்க, இந்த பத்மனுடைய நினைப்புல வந்தா விதுரன்னு சொல்றீங்க. இதெல்லாம் நடந்தது. இது என்ன காலகட்டத்துல நடந்தது? ஒரு எவ்வளவு நாள்ல நடந்தது? இது முரண்பாடா இருக்குது. இங்கிருந்து போனோம்னா அவர் விதர்னா இருக்காருன்னு சொல்றீங்க, இங்கிருந்து லீலா வந்து போனோம்னா அங்க லீலாவா இருக்காங்கன்னு சொல்றீங்க. ஒரே முரண்பாடா இருக்கு. இந்த கால அவகாசம்ங்கிறது என்ன அப்படின்னு ராமரும் கேட்கிறாரு. கேள்வி கேட்டோம்னா அவர் என்ன சொல்றாருன்னா, ஒவ்வொருத்தரும் வந்து அவருடைய பாவனைப்படி என்ன மாதிரியான பாவனை வந்து அவர்களுக்கு இருக்குதோ அவன் பொருட்டுதான், அதாவது இந்த டைம் அப்படிங்கிறது நம்ம நிர்ணயிக்கப்படுது அப்படின்னு சொல்றாரு. பாவனை அப்படின்னா என்ன சொல்ல வர்றாருன்னா, எண்ணம் தான் காரணம், எண்ணத்தினால்தான் இது ஏற்படுது அப்படின்னு சொல்றாரு. இது எப்படின்னு பார்த்தோம்னா, ஒருத்தன் விஷம் இருக்கு, விஷத்தை வந்து அமிர்தம்னு சொல்லி பாவனை பண்ணிக்கிட்டான் அப்படின்னா அது அமிர்தமாவே அவனுக்கு அமையும் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி ஒருத்தன் வந்து நமக்கு வந்து எதிரி, அந்த எதிரிய வந்து இவன் என்னுடைய தோழன் அப்படின்னு அவனுக்கு பாவனை செய்து கொண்டாங்க அப்படின்னா கண்டிப்பா அடுத்த வரக்கூடிய நாட்கள்ல அவன் வந்து கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு நண்பனாவே மாறிடுவான் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் மணி அப்படிங்கிறது மனசுக்கு தான். மனசு எப்பெல்லாம் இயங்குதோ அந்த இயங்குற சமயத்துல, மனசு இயங்குற சமயத்துல மணிங்கிறது நமக்கு வேல்யூ, அதாவது ஏதாவது ஒரு வேல்யூ இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கலாம், இல்ல ஒரு மணி அப்படிங்கிறது இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஆனா மனசு அப்படிங்கிறது இயங்காத சமயத்துல பிரம்மத்தோட இன்டர்னலா உள்ளேயே நம்ம வந்து இருக்கும் பொழுது இந்த மணிங்கிறது இல்ல. இதுக்கு உதாரணமா அவங்க சில விஷயங்கள் சொல்றாங்க. அதுக்கு என்ன சொல்றாருன்னா,
ஹரிச்சந்திரனுக்கு வந்து ஒரே ஒரு ராத்திரி வந்து 12 வருடமா தோன்றுச்சான். அதே மாதிரி லவணனுக்கு ஒரு ராத்திரி அனுபவங்கிறது ஒரு ஆயுள் காலமா தோன்றுச்சான். மனுவுக்கு ஒரு ஆயுள் காலம் அப்படிங்கிறது பிரம்மாவுக்கு ஒரு நாள் ஆகுமா. இது மாதிரிதான் விஷ்ணு, சிவன் இவர்களுடைய ஆயுள் காலமும் அப்படிங்கிறாங்க. அப்போ மணிங்கிறது இங்க கிடையாது. இங்க மனசு இயங்குற வரைக்கும் மணிங்கிறது ஒரு நேரம் அப்படிங்கிறது நமக்கு இருக்கிற மாதிரி தெரியலாம், ஆனா நேரம் அப்படிங்கிறது இல்ல. இது நம்ம சயின்டிபிக்கா பார்க்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாலும் ரிலேட்டிவிட்டி தியரி வந்து இததான் சொல்றாரு ஈன்ஸ்டனுடைய தியரியில வந்து பாத்தீங்கன்னா இந்த தியரி இதுதான் சொல்றாரு, டைம்ங்கிறது ஒண்ணு இல்லவே இல்லை அப்படின்னு தான் அவரும் சொல்றாரு. அதேவே தான் அந்த யோக வசிஷ்டத்தையும் அவங்க தெளிவா சொல்றாரு, மணிங்கிறது இல்ல. இப்ப நம்ம பிடிச்சவங்க கூட இருக்கும்போது ஒரு மணி நேரம் இருந்தா கூட ஒரு நிமிஷம் கலைஞ்ச மாதிரி இருக்கும். அதுவே பிடிக்காதவங்க கூட நம்ம இருக்க நேரமே போக மாட்டேங்குதுன்னு வாட்ச் பார்த்துட்டே இருப்போம். இந்த நேரம் எங்க இருக்கு, நேரம்ங்கிறது கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அப்ப இன்னும் சொல்றாரு, நேரம் இதை பத்தி எல்லாம் நீ கவலைப்படாத, இதோடைய தாற்பயம் என்ன, இது எதுக்காக சொல்லப்பட்டது அப்படிங்கறது மட்டும் நீ ராமா நீ அதை மட்டும் புரிஞ்சுக்கோ, இந்த மணி இதை பத்தி எல்லாம் நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்றாரு. ராமர் வந்து கேள்வி கேட்கிறாரு. என்ன கேள்வி கேட்கிறாரு அப்படின்னா, அதாவது பத்மன் வந்து விதுரனா பிறந்தோன்னே அதே டைம்ல கூட இருக்கிற வேலையாட்கள் எல்லாருமே அதே கிராமத்துல போய் அங்க எப்படி சஞ்சரிக்க முடியும், இது எப்படி பாசிபிள் அப்படின்னு கேக்குறாரு. பத்மன் நினைக்கிறாரு, பத்மனுடைய ஞாபகத்துல என்ன இருக்கு, லீலாவதி தன் மனைவியா இருக்கிறாங்கன்னு ஒரு ஞாபகத்துல இருக்காங்க. அப்புறம் என்ன ஞாபகத்துல இருக்கு, கூட இருக்கக்கூடிய மந்திரிகள் வேலையாட்களை பத்தி நல்லா அவருக்கு ஞாபகம் இருக்கு, அவங்களோட எண்ணத்துல இருக்காங்க. அதனால விதுரனா பிறக்கிறாரு. விதுரனா இருக்கும் பொழுது அதே லீலாவதி அவங்களுக்கு மனைவியா போறாங்க, கூட இருக்கிறவங்களும் அதே வேலையாட்கள் இருக்கிறாங்க. இது எப்படி அப்படிங்கறதா அவரோட கேள்வி. இப்ப அவர் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பிரவாகம், ஒரு பெரிய நதி இருக்குன்னு வச்சுக்கோங்க, கிளை நதிகள் இருக்கு. இந்த கிளை நதிகள் எல்லாம் எதை சார்ந்து இருக்கு, அந்த பெரிய பிரவாகத்தை சார்ந்துதான் இருக்கு. கண்டிப்பா அந்த கிளை நதிகளுக்கு எந்த விதமான சுதந்திரமும் கிடையாது. அது கண்டிப்பா அந்த பெரிய பிரவாகத்துக்கு போய் சேர்ந்துதான் ஆகணும். அதே மாதிரி நாட்டு மக்கள் அனைவரும் ராஜாவை தான் அவங்க வந்து முழுமையா வந்து ஒரு சென்டர் ஆஃப் பாயிண்ட் ஆஃப் அட்ராக்ஷன், அதாவது அவரை தான் அண்டி பிழைக்கிறாங்க. அப்ப அவங்களோட எண்ணத்திலையும் அவரை தவிர வேற யாருமே இல்லை அப்படிங்கிற சூழ்நிலையில தான் அவங்க இருப்பாங்க. ஒரு ராஜாவுக்கு கீழே இருக்கக்கூடிய வேலையாட்கள் அவங்களோட பிரஜைகள் எல்லாருமே. அதனால இப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த ராஜாவை சார்ந்து இந்த மக்கள் அனைவரும் இருக்கிறனால ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது, எதுக்கு முக்கியத்துவம் போகுது அப்படிங்கும் போது அந்த ராஜாவான பத்மனுக்கு தான் போகுது. பெரிய பிரவாகத்துக்கு தான் இம்பார்ட்டன்ஸ், கிளை நதிகளுக்கு இல்ல. பெரிய நதிக்கு தான் இம்பார்ட்டன்ஸ். கிளை நதிகளை எதுல போய் சேருதுன்னா இந்த நதிக்கு தான். அப்ப அது மாதிரியான ஒரு இதுதான் இங்க நடந்திருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. அடுத்தது திருப்பியும் ராமர் கேள்வி கேட்கிறாரு. இதுல என்ன கேட்கிறாருன்னா, நான் ஜகத் ரெண்டுமே வந்து எங்கிருந்து வருது அப்படின்னா பிரம்மத்துல இருந்து தான் தோன்றுது. அப்படி இருக்கும் போது இந்த பேதம் எப்படி உண்டாகுது, ரெண்டுமே ஒரே இடத்துல இருந்து தானே வருது. நான் அப்படிங்கறதா ஜகத், ஜகம் எப்படி உருவாகுது, நான் ஜகம் இது எல்லாமே வந்து எங்க உருவாகுதுன்னு இந்த பிரம்மத்துல இருந்து தான் உருவாகுது. அப்படி இருக்கும்போது இந்த வேறுபாடு, இந்த பேதம் அப்படிங்கிறது எப்படி உருவாக முடியும், அது எல்லாமே உள்ளதானே இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியா கேட்கிறாரு. இப்போ அதுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அவர் பதில் ஒண்ணு சொல்றாரு. உணர்கிறவன் உணர்கிற பொருள் எப்படி உணர்கிறான் அப்படின்னா அவனுடைய அறிவை வச்சுதான், அந்த அறிவை வச்சுதான் அந்த ஒரு விஷயத்த உணர்றான். எனக்கு என்ன அதை பத்தி தெரியுமோ அதை பேஸ் பண்ணி நான் ஒரு முடிவுக்கு வரேன், இது இப்படிதான் அது அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு. எப்ப நீங்க இதுதான் அப்படின்னு ஒரு அறிவுக்கு கற்பிச்சிட்டோமோ அது அந்த பார்வையில தான் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடும், அதையே அதுவா நம்ம பாக்குறத விட்டுருவோம். இப்போ நம்ம மனதுல உணர்கிறவன் உணர்கிற பொருள் அப்படிங்கிறது அந்த அறிவை வச்சுதான் நம்ம வந்து முடிவு பண்றோம் அப்படிங்கிறது தானே. ரெண்டுமே ஒண்ணுதான், ரெண்டத்தோட ஜாதியும் ஒண்ணுமே இல்ல. எங்கிருந்து உருவாகுது அப்படின்னா இந்த பிரம்மத்திலிருந்து தான் உருவாகுது, அது எந்த சந்தேகமும் இல்ல. இந்த பிரம்மமானது இதுக்கு தனி ஸ்வரூபம்னு ஒண்ணு கிடையாது. இந்த பிரம்மம் அப்படிங்கிறதுல இருந்துதான் இந்த ஜகம் அப்படிங்கிறது உருவாகுது. அதாவது பிரம்மத்திலிருந்து தான் இந்த ஜகம் உருவாகுது. அந்த ஜகம் தான் பிரம்மம்னு சொல்ல முடியாது அப்படிங்கிறது. இதுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இந்த பிரம்மத்திலிருந்து தான் ஜகம் உருவாகுது, அந்த ஜகம் தான் பிரம்மம்னு ஆனா நம்ம சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா ஒரு பாட்டு வச்சு இதுதான் பிரம்மம்னு சொல்ல முடியாது. இன்னொரு அழகான விளக்கம் என்ன அவர் சொல்றாருன்னா, இந்த சிருஷ்டியானது இந்த பிரம்மத்துலதான் ஏற்படுது, பிரம்மத்துக்குள்ள ஏற்படுது. இந்த பிரம்மத்தினால இந்த சிருஷ்டி ஏற்படுறது இல்ல, பிரம்மத்தினால சிருஷ்டி. அப்ப சிருஷ்டி பிரம்மத்தினால இந்த சிருஷ்டி ஏற்படுதுன்னு நம்ம சொல்லும் போதே இந்த பிரம்மம் வேற சிருஷ்டி வேற நம்ம பிரிச்சிருமே. இந்த பிரம்மத்துக்குள்ளதானே இது உருவாகுது, அப்ப இதுக்குள்ளதானே எல்லாமே இருக்கு. அதாவது இதுக்குள்ள இந்த எங்கேயுமே பிரம்மம் இல்லாத இடமே இல்லைன்னு போது இந்த பிரம்மத்துக்குள்ளதானே இந்த ஜகமும் உருவாக முடியும். அப்படி இருக்கும் பொழுது இந்த ஜகமத்தை வச்சு இந்த பிரம்மம்னு நம்ம சொல்ல முடியாது.
அப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு விளக்கம் சொல்றாரு. அதாவது எப்ப வந்து அது உள்ளார்ந்து இந்த பிரம்மம் அப்படிங்கிறது உள்ளார்ந்து இருக்கும் பொழுது அது பிரம்மமா இருக்கு. அது தனியா வெளிப்படுத்திக்க முயற்சி பண்ணுது. வெளிப்படுத்திக்க எதுக்கு முயற்சி பண்ணுது? ஏதோ ஒரு அசைவு ஏற்படுது. அது எதனால ஏற்படுது அப்படிங்கிறது சரஸ்வதி தேவியே சொல்றாங்க. இது அமைதியான ஒரு பிரபாவமா இருந்தது, எதுவுமே இல்ல, சின்ன ஒரு அசைவு ஏற்படுது. அந்த அசைவு எதனால ஏற்படுதுங்கிறது யாருக்குமே சொல்ல முடியல. அந்த சித், அதாவது சித், இது ஏன் ஏற்பட்டுச்சு யாருக்கும் தெரியல. அது அறிவானது தன்னையே அறியணுங்கிறது முற்பட முயற்சி செய்யும் பொழுது இங்க பேதம் அப்படிங்கிறது வந்துருது அப்படிங்கிறோம். இப்போ இந்த ஜகத்தை உணர்றதுக்கு மூல கருவியா இருப்பது எது? பஞ்சபூதங்கள் தான். பஞ்சபூதங்கள் தான் இந்த ஜெகத் தோற்றத்துக்கான மூலக்கூறாகவே இருக்கு. அது ஏக காலத்துல உருவானது. ஏக காலம்னு ஒரே டைம்ல, அட் அ டைம்ல உருவானது. அது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக நம்ம அதை உணர்றோம். எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக ஒரு விஷயத்த நம்ம வந்து உணர்றோம். இது வந்து முன்னாடியும் நம்ம ஒண்ணு பார்த்தோம். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆதியில ஒரு ஜீவன் ஒண்ணு உருவாயிருக்கும். அந்த ஜீவன் பஞ்சபூதங்கள்ல எப்படி இருக்கும் அது உணர்ந்ததோ அது அப்படியே நிலைத்திருச்சு. அப்படியே நிலைத்திருச்சு. அதாவது தண்ணிங்கிறது குளிரும், நெருப்புங்கிறது வந்து சூடா இருக்கும் அப்படின்னு அந்த ஆதியில ஒரு ஜீவனானது அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுச்சு. அது வந்து இப்படி ஒரு இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சிச்சு. அதுவே நிலைச்சிருச்சு. அதுவே ரூல்ஸா மாறிடுச்சு. அதுக்கப்புறம் அதுவே மாறிடுச்சு. அப்ப பேதம் எங்க வருது அப்படின்னா, அது தன்னை வெளிப்படுத்திக்க முயற்சி பண்ணும் பொழுது பேதம்ங்கிறது ஆட்டோமேட்டிக்கா வந்துருது. இப்போ இந்த பிரம்மத்துக்குள்ளேயே தான் இது எல்லாமே நடக்குது. அது தன்னை வெளிப்படுத்திக்க முயற்சி செய்யும் பொழுது இந்த பேதம் அப்படிங்கிறது உருவாயிருது அப்படிங்கிறது அவர் சொல்றாரு. இந்த பேதத்துக்கான முழுமையான காரணம் என்ன அப்படின்னா, நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான், மனசுதான் அதுக்கு காரணம். மனசுதான் இந்த பேதத்துக்கான முழுமையான காரணமா இருக்கு. இதுல கூட இன்னொரு இடத்துல அவங்க தெளிவா அதை பத்தி சொல்றாங்க. என்ன அப்படின்னா, மனசு வந்து உள்ள இருக்கும் பொழுது இந்த பிரம்மத்தை உணர்கிறது, வெளியில இருக்கும்போது பிரபஞ்சத்தை உணர்கிறது. இந்த பிரபஞ்சத்தை உணரும் பொழுது அந்த பேதமானது வெளிப்படுது அப்படின்னு இதுல சொல்றாங்க. அதுதான் இவர் வந்து தெளிவா சொல்றாரு. அதாவது ஞானம் அடைந்தவர் கூட திரும்பி திரும்பி பிறக்கிறதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி ராமர் கேட்கிறார். அப்போ இவர் சொல்றாரு, ஜனனம் எடுத்துட்டாங்கனாலே அது ஒரு நியதிக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ஜனனம் ஒண்ணு வந்துருச்சுனாலே அது வந்து ஒரு நியதிக்கு உட்பட்டது. இந்த சித்தானது தன்னை விரிவுபடுத்த முயற்சி பண்ணுது. ஏதோ ஒரு சித்தானது, சித்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு அறிவானது தன்னை விரிவுபடுத்திக்குது. விரிவு ஏன் படுத்திக்குன்னா அதுதான் அதோட நியதி. விரிவடைகுது, விரிவடைஞ்சுக்கிட்டே இருக்கு. விரிவடைஞ்சதுக்கான காரணம் அதுதான் அதோட நியதி. இப்போ இந்த நியதி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எல்லா புல் பூண்டு ஜீவராசிகள் தேவர்கள் எல்லாவற்றுமே வியாபித்திருக்கு. இது எல்லாத்துமே ஒரு நியதிக்கு கட்டுப்பட்ட ஒண்ணுதான். ஒருவேளை இந்த நியதி அப்படிங்கிறது ஒண்ணு இல்ல அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுலயே ஏன் இல்ல அப்படின்னா என்ன இருக்கும் அப்படின்னா, எதுக்குமே எல்லாமே ஒரே மாதிரி இருக்கணுமே. இப்போ ஒரு பொருள், ஒரு இப்ப சுகந்தின்னு ஒருத்தனே ஒரு 1000 சுகந்தி இதே மாதிரி இருந்தா எப்படி இருக்கும்? அப்படி இருக்குமே. இல்ல ஒரு பொருள் இன்னொரு பொருளா மாறக்கூடிய ஒரு தன்மையோடு இருந்தா எப்படி இருக்கும்? இதெல்லாம் இல்லையே. அப்ப ஏதோ ஒரு நியதிக்கு உட்பட்டு தானே இது எல்லாமே இருக்கு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமா இருக்கு. ஒவ்வொரு விதமான ஒரு வேற்றுமையோட இருக்கு. அதுக்கான ஒரு வாசனையோட தன்மையோட இருக்கு. அப்ப இதுக்கு என்ன காரணம்? ஏதோ ஒரு நியதி இருக்கு. ஒரு ஆதியில ஒரு ஜீவனானது வரும் பொழுது அது வந்து இந்த காலகட்டம் வரைக்கும் நான் வந்து பிறந்து இவ்வளவு பிறவைகள் எடுப்பேன் அப்படின்னு முன்கூட்டியே அது நிர்ணயம் பண்ணிட்டு தான் அந்த எடுக்கும். அதாவது இப்ப ஞானம் அடைந்துட்டேன், இந்த ஜென்மத்துல நான் ஞானம் அடைந்துட்டேன், அப்ப இதோட எனக்கு முடிஞ்சு போகுமா அப்படின்னா இல்ல. இன்னொரு 10 பிறவி எனக்கு பேலன்ஸ் இருக்குன்னா இந்த 10 பிறவியும் நான் கழிச்சா மட்டும்தான் முடியும். அது நியதி அப்படிங்கிறாங்க. ஒரு பிறவி வந்து ஜனனம் உருவாயிருச்சுன்னா ஒரு நியதிக்கு உட்பட்டு தான் இருக்க முடியும். ஆதிக்கல அது எப்படிப்பட்ட ஒரு நிலையில ஒரு தீர்மானிச்சு இவ்வளவு காலகட்டம் வரைக்கும் நான் வந்து இவ்வளவு காலம் இவ்வளவு பிறவிகள் நான் எடுத்து அதுக்கப்புறமா நான் வந்து பிரம்மத்தை அடைவேன்னு முடிவெடுத்துருந்துச்சுன்னா அந்த காலம் கட்டம் இருக்கும். கண்டிப்பா அது வந்து பிறவிகளை எடுத்துக்கொண்டே தான் இருக்கும். அதுக்கு வேற இதுவே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் நீதியை பற்றி இன்னும் சொல்றாரு. நியதியை பற்றி சொல்லும் போது சம்சார நியதி, தத்துவம் எல்லாமே இந்த பிரம்மா சிவன் இவர்களை எல்லாம் ஞானிகள் வந்து நமக்கு கொடுத்தக்கூடிய நியதிதான். சம்சாரம் அப்படிங்கிறது ஒரு நியதிதான். இப்ப நீ வந்து எங்கிட்ட கேள்வி கேட்டு நான் உனக்கு பதில் சொல்லிட்டு இருக்கேன் பாரு, இதுவுமே ஒரு நியதிதான் அப்படின்னு சொல்றாரு. இந்த நியதிக்கான காரணம் என்னவா இருக்க முடியும்னா பௌருஷம் அப்படிங்கிறது. பௌருஷம் அப்படின்னா பொதுவா என்ன நான் தேடி பார்க்கும்போது ஆண் தன்மை அப்படின்னு ஒரு பதில் வந்தது. ஆண் தன்மை அப்படின்னா லிட்டரலா ஆண் தன்மை அப்படின்னு நம்ம எடுத்துக்க வேண்டியது இல்லை. ஒரு டிட்டர்மினேஷன், ஒரு முடிவெடுத்த வைராக்கியம்.
இது இப்படிதான் நடந்தாகணும், இது இப்படிதான் செஞ்சாகணும், இது இந்த மாதிரிதான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வைராகியம். இந்த வைராகியம் இல்லை அப்படின்னா அந்த நியதியானது இருக்காது. இந்த வைராகியம் இருக்கிறவன் மட்டும்தான் அந்த ஞான நிலையும் அடைய முடியும் சீக்கிரமா அப்படின்னு இதுல சொல்றாரு. பொதுவா ஞானிகள் திரும்ப திரும்ப பிறக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஆதி காலத்துல அவங்க எவ்வளவு பிறவிகள் எடுக்கணும்னு முடிவு எடுத்திருக்காங்களோ அது முடிகிற வரைக்கும் அவங்க பிறவிகள் எடுத்தே தீரணும், அதுக்கு எந்த இதுவுமே கிடையாது, அதுதான் நியதி அப்படிங்கிறது தான் இந்த குறிப்பிட அவங்க விளக்கமா சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா, ஜீவ தோற்றம் இரண்டும் என்ற பாவனையால் ஏற்பட்டது. இந்த ஜீவ தோற்றம் அப்படிங்கிறது இது ரெண்டுமே இரண்டு. இந்த ஜீவ தோற்றம் ரெண்டுன்னு தோணுது இல்ல, இது அதாவது இந்த இரண்டு என்று பாவனை ஏன் ஏற்பட்டது அப்படின்னு திருப்பியும் அதே கேள்விய ராமர் கேட்கிறார். அமைதியா ஒரு கடல் இருக்கும் போது சின்ன ஒரு அசைவு ஏற்பட்டது. அந்த அசைவுங்கிறது எதனால ஏற்பட்டது அப்படின்னு யாருக்குமே தெரியாது. அந்த அசைவு ஏற்பட்டோம்னா இந்த ஜீவன் அப்படிங்கிறது ஒண்ணு உருவாச்சு. இந்த ஜீவன் உருவான உடனே அதுக்கு உட்பட்ட இருக்கக்கூடிய ஒரு நியதி என்னன்னா விஸ்தரிக்கிறது தான். இன்னும் விஸ்தரிக்க ஆரம்பிச்சது. அறிவானது தன்னை அறிய முற்படும் பொழுது அது விஸ்தரிக்க கொண்டே இருக்குது. பயங்கரமா அது மல்டிப்ளை ஆயிட்டே இருக்கு, அதிகமாயிட்டே இருக்கு. அப்போ அந்த மல்டிப்ளை ஆக 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 தன் நிலையை கம்ப்ளீட்டா மறைஞ்சு தன்னுடைய வேலை ஒரே வேலை என்னன்னா இந்த விஸ்தரிக்கிறது மட்டும்தான். இப்படியே உயிர்களை உண்டாக்கி கொண்டே இருக்கிறது தான், இந்த பிரபஞ்சத்தை பெருசு பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்துருது. அப்போ இந்த நிலைக்கு வந்த உடனேவே என்ன ஆகுது அப்படிங்கும் போது இங்க ஒரு சங்கல்பம்ங்கிறது உருவாகுது. சங்கல்பம் அப்படிங்கிறது எங்கிருந்து உருவாகுது அப்படின்னு பார்க்கும்போது எல்லாமே சங்கல்பத்தினால ஆகிறதா. சங்கல்பம் இல்லை அப்படின்னா அந்த உயிரானது இந்த உலகத்துல இருக்கிறதுக்கான எந்த விதமான ஒரு வேலையுமே இல்லை. ஏதோ ஒரு பர்பஸ் இருக்கும் தானே, பர்பஸ் இல்லாம வர வாய்ப்பு இல்லை. அந்த கிரியை அப்படின்னா ஆக்ஷன் போது அந்த ஆக்ஷன் மட்டுமே இருக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த ஆக்ஷனுக்கான காரணம் என்ன அப்படின்னா எண்ணங்கள் தான். அந்த எண்ணங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வச்சுதானே ஆக்ஷன் இருக்கும். அந்த எண்ணங்கள் தான் காரணம். அதுக்கு என்ன காரணம்? மனசுதான் காரணம். இப்ப அந்த மனசானது வெளி நிலையில இயங்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது, அது விரிவாகுது, பிரபஞ்சத்தை பார்க்குது. அப்புறம் இந்த கிரியை அதாவது நம்மளுடைய இந்த கர்மாக்களை அதிகப்படுத்தி கொண்டே இருக்கிறது. அந்த அதிகப்படுத்தி கொண்டே இருக்கும் பொழுது விஸ்தரிச்சுட்டே இருக்கு, மல்டிப்ளை ஆயிட்டே இருக்கு அப்படிங்கிறது தான் திருப்பும் அவர் சொல்ல புக் பண்றாரு. இப்படியே சொல்றாரு. இதுக்கு ஒரே முடிவு என்ன? அப்ப எப்படிதான் இதெல்லாம் எங்கதான் போய் முடியும், எப்படிதான் இதெல்லாம் அழிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரே இது ஆசையிலற்ற தன்மையில இருக்கிறது தான். இப்ப ஆசையே இல்லாம இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த ஞானத்தை நம்ம அடையணும். நான் யார், நான் எதுக்காக பிறந்திருக்கேன், என்ன நான் இந்த அறிவானது எதுக்கு பயன்படுது அப்படிங்கும்போது இதுக்காக தான் பயன்படுது. எதுக்கு பயன்படுது? நான் யாரு, எதுக்காக பிறந்திருக்கேன், இது என்னோட வேலை என்ன, என்னோட பர்பஸ் என்ன இப்படிங்கறது யோசிக்க யோசிக்க இந்த ஆசைகள் அப்படிங்கிறதுக்கு எந்த வேல்யூமே கிடையாது, இதனால நமக்கு எப்பவுமே துன்பம் தான் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாவே புரிய வரும். அப்போ புரிய வரும்போது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு இத பத்தியான ஒரு விழிப்புணர்வு வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்கா இன்னொரு கதைக்குள்ள போயிடறாரு. இதை நான் தெளிவா சொல்றேன், ஒரு கதை மூலமா நான் சொல்றேன். ஏன் இந்த ஆசையும் இந்த மனசும் தான், இந்த எண்ணமும் தான் இந்த வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா விதமான விஷயங்களுக்கும் காரணமா இருக்குன்னு நான் சொன்னேன். அதுக்கு உனக்கு ஒரு கதை சொல்றேன், அந்த கதை மூலமா உனக்கு நான் விளக்குறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. விஷூஷிகா அப்படிங்கிற ஒரு அரக்கி இருக்கா. அந்த விஷூஷிகாவுடைய இன்னொரு பேர் பாத்தீங்கன்னா கற்கடி அப்படின்னு சொல்றாங்க, விஷூஷிகா அப்படின்னு சொல்றாங்க. இந்த ராட்சசி எங்க இருக்கா அப்படின்னா இமோத்கிரி அப்படிங்கிற ஒரு பர்வத மலையில அவ இருக்கா. அந்த பெரிய ராட்சசி அவ பாத்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமான உருவத்திலையும் இருக்கா. ராட்சசிங்கும் போது நரமாமிசம் சாப்பிடறதுதான இயல்பு. எல்லா விதமான உயிரையும் பிடிச்சு அவ விழுங்குறா, விழுங்கி கொண்டே இருக்கிறா. பசி தீர மாட்டேங்குது அவளுக்கு பசி எவ்வளவு சாப்பிட்டாலும் பசி தீரல. பசி தீராம ஒரு சூழ்நிலையில் இருக்கிறதுனால அவ என்ன பண்றா, நமக்கு ஒரு முடிவு கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு கடும் தவம் இருக்கிறா பிரம்மதேவரை நோக்கி. அப்போ பிரம்மதேவர் அவ முன்னாடி நிக்கிறாங்க. நின்னு அவரு கேட்கிறாரு, என்ன தவம் உனக்கு வேணும் அப்படின்னா, உயிருள்ள ஜீவன்களுக்குள்ள நான் ஊடுருவணும், அவங்கள புசிக்கணும். உடனே அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லி இந்த பிரம்மாவானவர் என்ன பண்றாரு, ததாஸ்துன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. உடனே அவர் போன மாத்திரத்திலேயே என்ன ஆகுதுன்னா அந்த விஷூஷிகா அதாவது இந்த கற்கடியா இருக்கக்கூடிய இந்த பெரிய ராட்சசியானவர் அப்படியே சுருங்கி 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 அப்படியே பாத்தீங்கன்னா ஒரு கிருமி அதாவது பாக்டீரியா வைரஸ் அளவுக்கு சின்னதாயிடுறா.
சின்னதானதுக்கு அப்புறம் அவ யோசிக்கிறா, ஐயோ நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம என்ன எண்ணத்துல கேட்டோம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, நம்ம வந்து எனக்கு எல்லாருமே ஊடுருவணும், எல்லாத்தையும் புசிக்கணும்னு சொன்னவே, அதனால இப்படி ஆயிட்டுமா அப்படின்னு யோசிச்சு, ஐயோ இப்படி தப்பான ஒரு விஷயத்த நம்ம கேட்டுட்டோமே, நான் ரொம்ப வருத்தப்படுறேன். இங்க ஒரு பாஸ் கொடுக்குறாங்க. பாஸ் கொடுத்துட்டு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு விஷயத்துக்கு நம்ம ஆசைப்படுறோம், அந்த ஆசை வந்து நம்ம எண்ணம் வந்து என்ன உருவாகுதோ அது ஆசையா வருது. அந்த ஆசையானது தான் நம்மளுடைய வாழ்க்கையின் வெளிப்பாடு. அதாவது ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதை சுத்தி வேற ஒரு விஷயங்கள் நடக்கத்தானே செய்யும். அது என்னங்கிறத பத்தி நம்ம அறிவானது முழுசா வந்து யோசிக்காம அதை மட்டுமே செயல்படுத்தணும்னு சொல்லி நம்ம யோசிச்சு போறதுனால ஒரு விஷயம் நடக்குது. ஆனா அது நடந்ததுக்கு அப்புறமா அதை சுத்தி எத்தனையோ கெட்டதும் நடக்கும், நல்லதும் நடக்கும். அந்த கெட்டதும் நடக்கும், நல்லதும் நடக்கும். அந்த கெட்டது நடக்கும் பொழுதுதான் நம்ம செய்தது தவறு அப்படிங்கிற ஒரு நிலைக்கு நம்ம வரும். அப்ப நம்ம தோன்ற எண்ணத்தை அப்பவே ஆராய்ந்து இது சரியா தவறா, நம்ம சரியான பாதையில இருக்கிறோமா, அந்த எண்ணம் சரியான ஆராயறது இல்ல. ஆசையின் வெளிப்பாடுனால அதை செஞ்சே முடிக்கணும்னு நினைக்கிறனால அதனால ஏற்படக்கூடிய விளைவுகளை பத்தி நம்ம யோசிக்காம செய்யறதுனால இந்த விஷூஷிகா மாதிரியான ஒரு நிலைமைக்குள்ளதான் நம்ம தள்ளப்படுறோம் அப்படின்னு சொல்லி. இன்னும் இந்த விஷூஷிகாவோடது முடியல, இன்னும் தொடருது. இந்த விஷூஷிகா அப்படிங்கிற வார்த்தைக்கான அர்த்தமே என்னன்னா விஷ கிருமி அப்படிங்கிறது தான். கட்கடி அப்படிங்கிறவ எப்படி இந்த விஷூஷிகாவா மாறுறா, அதுக்கு என்ன காரணம்னா அவளுடைய எண்ணம் தான். அந்த எண்ணத்தினாலதான் அவன் இந்த நிலைமை கொண்டு வந்தா. ஆனா அதை பத்தி அவர் சரியா அவர் வந்து அலசி ஆராயாம அவ கேட்ட வந்து அவளுடைய ஆசைனால கேட்டதுனால இப்படி ஒரு விளைவு வந்து அவளுக்கு வந்து நடந்து முடியுது. அதை நினைச்சு அவ ரொம்ப வருத்தப்படுறா. வருத்தப்பட்டு திரும்பியும் தவம் புரிய ஆரம்பிக்கிறா. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கறத அடுத்த கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம். இப்போ நன்றி, வணக்கம்.